மறுபடியும் பப்ளிக் பிசிஓ நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். இதனால பல நன்மைகள் உண்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அசார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் பிசிஓவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. முதல் நன்மை பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலோட சிக்னலோ இல்லை மொபைலோட டவரோ இல்லாதப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியும். மொபைலில் எல்லா நேரமாக சிக்னல் கிடைக்குது. ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா சிக்னல் கிடைக்காதப்போ கூட இந்த பப்ளிக் பிசிஓ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து கால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சார்ஜ் இல்லாமல் போனால் கூட இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குனாலும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க முடியும். கூடவே ஒருவேளை நமக்கு அமௌண்ட் தீர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு ரீசார்ஜிங் அந்த அமௌண்ட் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ₹1 இல்லை அதுக்கும் மேலான அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து கால் பண்ணிக்க முடியும் இந்த பப்ளிக் பிசிஓ மூலியமாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் வெளிநாடுகள் எல்லாமே இப்போ பப்ளிக் பிசிஓ திரும்பவும் ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ தான் ஒரு அலாரம் அடிச்சிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மொபைல் எல்லாமே வந்து இல்லை அப்படின்னா வேறு எந்த வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே திரும்பவும் பப்ளிக் பிசிஓஸை அகைன் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஆர்டிக்கலை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுது. ஸோ மூணாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் பிசிஓவில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? எஸ், அது அட்வான்டேஜாகவும் மாறும். எந்த வகையில் அட்வான்டேஜ்? நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் பிசிஓ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் பில்ட் ஆகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அனானமஸாக பார்த்தீங்கன்னா கால் யாராவது பண்ணுறாங்க உங்கள் மொபைலுக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிராஸ் செக் பண்ணுறதுக்கு கூட இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஏதோ ஒரு ஸ்கேமர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு, இல்லை நல்லவங்களே கால் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்கள் மொபைலில் அகைன் கிராஸ் செக் பண்ணாமல் இந்த மாதிரி பப்ளிக் பிசிஓவில் போகும்போது உங்களோட ஐடி வெளியே வரவே வராது. அதே விஷயம்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வெளியே வராதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் ப்ரைவசி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாதுகாக்கப்படும். இன்ஸ்டெட் ஆஃப் உங்கள் மொபைல்லேருந்து ஏதாவது ஒரு அனானமஸ் பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிக் பிசிஓ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப்டியாகும். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க நினைக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் நம்மள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அந்த பர்சனுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ் பண்ணும்போது யார் கால் பண்ணா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா வாய்ஸுமே இந்த மாதிரி பப்ளிக் பிசிஓவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியாகி தான் தெரியும். ஸோ அதனால் உங்களோட ஐடி பாதுகாக்கப்படும். நீங்கள் யாருன்னே தெரியாமல் சிம்பிளாக கால் பேசிக்க முடியும். எமர்ஜென்சி இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம், நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஏதாவது புயலோ இல்லை வெள்ளமோ இல்லை சில பல இடர்பாடுகள் நடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் பிசிஓஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே லேண்ட்லைனில் பதிக்கப்படுறதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லைன்ஸ் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கனெக்டடில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கும் போது நமக்கு வந்து மொபைல் சிக்னலே இல்லை, டவர் சிக்னலே இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஷவுட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இது போல் பப்ளிக் பிசிஓ மூலிமா ஈஸியாக நம்மளால் வந்து தகவலை வந்து பரிமாறிக்க முடியும். ஏதாவது எமர்ஜென்சினா கூட ஐயா நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், காப்பாற்றுங்க, இந்த இடத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கட்டாயம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஸ்ட்டாக இருந்தாலும் தென் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து காஸ்ட்டுக்குனே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ எல்லா ரீசார்ஜும் எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த டேலிஃபோட கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பப்ளிக் பிசிஓ யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணுறது கூட நம்ம பேசிக்காக நம்ம கால் வர்றது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் தேவை. ஸோ அப்படிங்கும் போது ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டில் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த வகையான பப்ளிக் பிசிஓ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட்டில் இந்த மாதிரி பப்ளிக் பிசிஓ பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ ஃப்ரீ கால் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் பிசிஓவில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணி இது போல் பப்ளிக் பிசிஓவை அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சினா உங்களால் வந்து கால் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த வகையான காஸ்ட்டும் கிடையாது. இது ஒரு வகையான ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க எமுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க வித் ஃபண்டிங். ஸோ இதே போல் நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே ஒரு சோர்ஸாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாடுகள்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் பிசிஓஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனான இந்த காலத்தில் பப்ளிக் பிசிஓ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. வெளிநாடுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க.
அதை பார்த்த உடனே நமக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ என்னோட கருத்துக்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.